நம்ம எல்லாருமே கேட்போம் உடம்பில் 6 சக்கரம் இருக்குது அப்படின்னு. அந்த 6 சக்கரத்தை நம்ம சரவண பவா என்று சொல்கிறோம். 6 முகம் என்றும் சரவண பவா என்று சொல்கின்ற அடிப்படை தத்துவமே இந்த உடல் அதாவது மெய்யியல் கோட்பாடு தான். இந்த அநாகதத்தை தாண்டிவிட்டால் விசுக்தி. இந்த விசுக்தி என்பது உங்களுடைய சுவாசத்தையே அடக்குவது. இது மணிப்பூரகம் என்பது உங்களுக்கு மனதை கட்டுப்படுத்துவது. அநாகதம் என்பது மனதை கட்டுப்படுத்துவது. மனதை ஒரே மனதாக, அதாவது துறவி என்கின்ற நிலையில் வரும்போது மனதை ஒருமுகப்படுத்துகிற நிலை, அதுதான் அநாகதம். இப்பொழுது சொல்கிறாங்கல்ல, எந்த வார்த்தை சொன்னாலும் ஒரு 4 வார்த்தை ஒரு நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோமல்ல. எதை சொன்னாலும் சரி ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நவாம்சத்தில் நம்மளுடைய ஜாதகத்தில் எல்லாம் ராசி கட்டத்தையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நவாம்சத்தில் பணம் வர்றதுக்கு ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தையாக நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஏன்னா எல்லாத்துக்குமே இன்றைக்கி பிரச்சனையே பணம் தான். பணம் ஒன்று இருந்துட்டால் எதை வேணுமாலும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்துருச்சு. அப்போ நவாம்சத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்தா நவாம்சத்தில் பணம் வர்றதுக்கு ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை அப்படிங்கக்கூடிய தலைப்பு தான் இன்றைக்கி அவருடைய தலைப்பு. அப்படிப்பட்ட ஒரு அழகான தலைப்பில் இன்றைக்கி நம்மளுக்கு பேச வருகிறார் அன்னார் அவர்களை வருக நான் நம்ம அன்போடு வரவேற்று உங்களுடைய கைகளை தட்டுங்க. அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அறிவோம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. சாப்பாட்டுக்கு முன்னாடி பசி மயக்கம், சாப்பிட்டதுக்கப்புறம் உண்ட மயக்கம். நீங்கள் தூக்கம் வராமல் இருக்கணும்னா அப்பப்போ கைதட்டிகிட்டே இருக்கணும். பேச்சு சுவாரஸ்யம் இருக்கோ இல்லையோ, கருத்து சுவாரஸ்யம் இருக்கோ இல்லையோ, சும்மா கைதட்டிகிட்டே இருங்க, தூக்கம் போயிடும். உங்கள் தூக்கத்தை போக்குறதுக்கு நீங்கள் கைதட்டிங்க, என்ன பாராட்டாட்டி பரவாயில்ல. இந்த விழாவினை இவ்வளவு சிறப்போடு, அதாவது ஏசி அரங்கத்திலே நம்ம எல்லாம் அமர வைத்து இவ்வளவு சிறப்பாக இந்த 30வது மாதாந்திர கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை நண்பர், அன்பு தம்பி, பாசமிகு தம்பி, அன்பிலே குறைவில்லாத ஒரு அன்பு தம்பி திரு பரணி பாரதி அவர்கள் உள்ளிட்ட அவர்கள் குழு அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். அன்புக்கு அளவே இல்லை. 6 அடி உயரத்தில் ஒரு அன்பு. எனக்கு கிட்டத்தட்ட நாங்கள் இந்த இந்து மகா சபை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஜோதிட மகா சபைன்னு ஆரம்பித்த இதில் முதல் நண்பர் ஈரோட்டில் நாங்கள் சந்தித்தோம். ஈரோட்டில் முதல் நாங்கள் சந்தித்தது அன்றைக்கி அவர் தான். ஆனால் அதுக்கப்புறம் நெருக்கமான தொடர்புகள் இல்லை. அங்கங்கே பார்ப்போம், பேசுவோம், அதோடு சரிய வெளியே இப்படி ஒரு விழாவுக்கு முதலாக இன்றைக்கு தான் நான் அவருடைய மேடையில் எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பை கிடைச்சிருக்கு, பேசுகிறேன். அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக எல்லாருமே பேசக்கூடிய கருத்து பார்த்தோம்னா மேசம் தொடங்கி அசுவினி தொடங்கி சூரியன் தொடங்கி இதையே தான் திரும்ப பேசிகிட்டே இருக்கிறோம். புதுசாக பழகிறவங்களுக்கு அது கொஞ்சம் கருத்தியலாக இருக்கும். ஆனால் ஜோதிட அனுபவம் உள்ளவர்களுக்கு கேட்டதையே கேட்டுட்ட மாதிரி இருக்கும். திரும்ப ஒரு கேட்டதையே கேட்டுட்ட மாதிரி ஒரு செய்தியாக இருக்கும். ஆனால் அதே செய்தியை வேறு ஒரு கோணத்தில்
ஒரு புதுமையான விதத்தில் கேட்போம் அப்படிங்கிறதா என்னுடைய எந்த மேடை பேச்சாக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். எல்லா மேடையிலுமே ஏதோ ஒரு புது ஆய்வை கருத்தை நான் முன் வச்சு பேசுவேன். இது என்னுடைய பழக்கம். இப்போ இன்றைக்கு பேசுகிறோம் இல்லையா, கிரக குணகாரம், பாப குணகாரம், ராசி குணகாரம், இந்த வார்த்தையை முதல் மேடை தவறாமல் ஒழித்தவன் நான் தான். 1990 இருந்து மேடை தவறாமல் ஒழித்தேன். இதை பாருங்கள், இதை பாருங்கள், இதை பாருங்கன்னு. அப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, சூரிய சந்திரன் செவ்வாய், இதை தவிர வேறு இருக்காது. பெரும்பாலும் நட்சத்திரங்களை வைத்து பலன் சொல்லுகிற மெத்தேடு கூட இருக்காது. அப்படி தான் இந்த ஜோதிடத்துறை வளர்ந்துச்சு. அது வளர்ந்த விதம் பார்த்தா அது பெரிய ஞாபக சின்னம் தான். இருந்தாலும் திரும்ப அதுக்குள்ளே போய் நம்ம குழப்ப வேண்டாம். கிட்டத்தட்ட கிமு 6ஆம் நூற்றாண்டு, அதாவது 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை ஒரு பொற்காலமான அமைப்பு. கொஞ்சம் ஆரம்பத்திலிருந்து கொஞ்சம் தொடங்குகிறேன். இந்த காலகட்டத்தில் தோன்றிய ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் அந்த கட்டத்தில் ரொம்ப அதிகம். அந்த காலகட்டத்தில் தான் மதங்கள் உருவாச்சு. அதற்கு முன்னாடி மதங்களே கிடையாது. மதங்கள் என்பதே அதற்கு முன்னாடி கிடையாது. மதங்கள் உருவான காலம் அதுதான். அந்த காலகட்டத்தில் உருவான மதத்தை முதல் மதம் என்று தோற்றுவித்தது தமிழன் தான். தமிழன் தான் முதல்ல மதம் என்கின்ற சொல்லை உருவாக்குகிறான். அதற்கு முன்னாடி மதங்களே கிடையாது. இது கிமு 6ஆம் நூற்றாண்டு, அதாவது வள்ளுவர் பிறந்த காலம் தொட்டு அப்படின்னு வச்சுக்கோம். இதெல்லாம் வள்ளுவரெலாம் அந்த காலத்தை சார்ந்தவர்கள். புத்தர், மகாவீரர் போன்றவங்களாம் அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்கள். அந்த காலகட்டம் தான் ஒரு பொற்காலமான, ஒரு 2 நூற்றாண்டுகள் ஒரு பொற்காலமான மிகப்பெரும் ஞானிகள்லாம் தோன்றிய காலம். அப்படி தமிழர்கள் முதல் உருவாக்கிய மதத்தின் பெயர்தான் ஆசீவகம். இந்த ஆசீவகம் அப்படிங்கிற சொல்லக்கூட நீங்கள் இப்போ தான் கேள்விப்படலாம், சிலர் கேள்விப்பட்டு கூட இருக்கலாம். ஆனால் தமிழனுக்காக மட்டுமில்லை, உலகத்துக்காக, எல்லா உயிரினங்களுக்காக, அத்தனை பிறப்புகளாகவும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக உருவாக்கப்பட்ட மதத்தின் பெயர் தான் ஆசீவகம். அந்த ஆசீவகம் என்பது இன்றைக்கு ஆசியா என்ற இந்த சொல்லுக்கு மூலமானது. ஆசியா முழுவதும் தமிழன் வாழ்ந்திருக்கான். இந்தியா முழுவதும் தமிழன் வாழ்ந்திருக்கான். அந்த காலகட்டத்தில் தான் இந்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த மதம் தோற்றுவிக்கப்பட்டதனுடைய மதத்தினுடைய கோட்பாடுகள் 3. ஒன்று விண்ணியல், இன்னொன்று மெய்யியல், இன்னொன்று எண்ணியல். இந்த 3 கோட்பாடுகளைத்தான் அன்றைக்கு இருந்த ஞானிகள் அல்லது சித்தர்கள் உருவாக்கினாங்க. இந்த மெய்யியல் கோட்பாடு தான் முதல்ல அவங்க உருவாக்கின விஷயம். அதற்கப்புறம் விண்ணியல் கோட்பாடு உருவாகிறது. அதுக்கப்புறம் தான் எண்ணியல் கோட்பாடு உருவாகிறது. இது ஆதியிலே தோன்றப்பட்ட ஒரு விஷயம். இந்த மெய்யியல் கோட்பாடு என்பது இன்றைக்கி நம்ம எத்தனையோ யோகம், சூத்திரம், அது இதுன்னு எல்லாமே பேசுகிறோம். உடம்புன்னா என்ன அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தை கொண்டு வந்த காலம். நம்ம எல்லாருமே கேட்போம், உடம்பில் 6 சக்கரம் இருக்குது அப்படின்னு. அந்த 6 சக்கரத்தை நம்ம சரவண பவா என்று சொல்கிறோம். 6 முகம் என்றும் சரவண பவா என்று சொல்கின்ற அடிப்படை தத்துவமே இந்த உடல் அதாவது மெய்யியல் கோட்பாடு தான். இந்த மெய்யியல் கோட்பாடில் முதல் தோன்றிய உயிர்கள் அனைத்துமே இருக்கக்கூடிய, லயத்து இருக்கக்கூடிய ஒரு சக்கரம் மூலாதாரம். இந்த மூலாதாரம் என்கின்ற சக்கரம் எல்லா உயிர்களுக்கும் விழித்திருக்கும். இந்த மூலாதார சக்கரத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னாக்க மாயை என்று பொருள். இந்த மாயை என்பது என்னன்னே தெரியாது, எதுன்னே தெரியாது, அப்படி வாழ்கின்ற ஒரு தன்மை. எல்லாரும் வாழ்கிறாங்க, நானும் வாழ்கிறேன், அவர் வாழ்கிறார், இவர் வாழ்கிறார். எந்த கேள்வியுமே கேட்காம ஒட்டுமொத்த மாயாத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லையா. மாயையில் இருக்கிற, எனக்கு ஒன்றுமே தெரியாது, யார் சொன்னாலும் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற இல்லையா, அதான் மாயாத்தன்மை அப்படிங்கிறோம். மாயை அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறோம். அப்படி ஒரு உயிர் அல்லது மனிதன் அப்படின்னு மட்டும் எடுத்துக்குவோம். அப்படி ஒரு மனிதன் இருப்பானால் அவனுடைய ஏரோ, அவனுடைய கருமையம், அந்த ஏரோ வர்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா கருமை நிறத்தில் இருக்குமா.
கருமை நிறத்தில் ஒரு மனிதன் தோற்றுவிக்கப்பட்டால், கருமை நிறத்தில் உடல் நிறம் அல்ல, அவனுடைய ஏரோ இருந்தால் அவன் ஒன்றும் அறியாதவன் என்று பெயர். இல்லை அறியா பையன் சொல்வதில் அறியாத மனிதன், எல்லா விஷயங்களும் தெரியாதவங்க அப்படின்னு அர்த்தம். மாயை தன்மையில் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இது மாயை என்று உணர்கின்ற பக்குவம். இது சரி, இது தவறு, இது அப்படி, இது இப்படி, இது ஏன், அது ஏன் அப்படின்னு ஒரு கேள்விகள் தோன்றுகிற போது அவன் அந்த கருப்பான அந்த மையத்தை அல்லது மூலாதாரத்தை விட்டு சுவாதிஷ்டானம் என்கின்ற பக்குவத்துக்கு வந்துடுவான். நாமே தான் இப்போ குழந்தை பருவத்தில் இருக்கிறது ஒரு அறியாமை அல்லது மாயை என்று வச்சுக்கொள்ளலாம். கேள்விகள் கேட்கின்ற காலம் சுவாதிஷ்டானம். அந்த இடத்திற்கு காமம் என்று பெயர். காமம் என்றால் ஆசை என்று பெயர். காமம் என்றால் செக்ஸ் அல்ல, ஆசை, காமப்படுதல், விருப்பப்படுதல். எதை பார்த்தால் அனுபவிக்கணும், எதை பார்த்தால் எனக்கு வேணும், இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லிக்கிற பெருமைப்படுகின்ற ஒரு தன்மையான குணம். இந்த மாயையிலிருந்து விலகுகிற மனிதன் அந்த நிலைக்கு வந்துடுவான். அந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அவனுடைய உடல் வர்ணம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கருஞ்சிவப்பு நிறமாகிடுவான். இந்த ஞானிகளுக்கெல்லாம் இந்த நிறத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குவான் ஐயோ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு. அவங்களுக்கு அந்த நிறம் தெரியும், நமக்கு தெரியாது. அப்போ அந்த ஆசையிலையும் வெல்றான். இப்போ புத்தர் போன்றவங்க, ஞானி போன்றவங்களாம் ஆசையிலிருந்து வென்று அடுத்த சக்கரமான மணிப்பூரகத்துக்கு வர்றாங்க. இந்த மணிப்பூரகம் அப்படிங்கிற இடம் தான் மிக மிக முக்கியமான இடம். இந்த இடம்தான் பலிபீடம் சொல்கிறோம். ஒரு கோயிலுக்கு போனால் பலிபீடம் இருக்கு இல்லையா, அந்த பலிபீடம் தான் இந்த உடம்புக்குண்டான பலிபீடம் என்பது இதுதான். மூலாதாரம் என்பது பிரகாரம், சுவாதிஷ்டானம் என்பது கொடி மரம், மணிப்பூரகம் என்பது பலிபீடம். இது கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். முதல்ல ராஜகோபுரம்ங்கிறோம் இல்லையா, அந்த ராஜகோபுரம் தான் மூலாதாரம். ராஜகோபுரத்தை கடந்து போட்டால் கொடிமரத்தை பார்ப்போம். அந்த கொடிமரம் என்பது சுவாதிஷ்டானம். கொடிமரத்தை கடந்து விட்டால் அடுத்து இருக்கிறது பலிபீடம். இந்த பலிபீடம் என்பதா மணிப்பூரகம். இந்த பலிபீடத்திற்கு ஒருவன் வருவதானால் இவன் அத்தனை எண்ணங்களையும் சர்வநாசம் செய்யணும். எனக்கு எதன் மேலும் ஆசை இல்லை, எதன் மேலும் பற்றும் இல்லை, எனக்கு எதுவுமே உலகத்தில் தோன்றலை, அதிலிருந்து நான் விடுபட்டு ஒரு தனியாக எங்கேயோ ஒரு பரதேசிமாக நான் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஒருவன் வந்தால் அவன் மணிப்பூரகத்தை கடக்கிறான் என்று பொருள். அதாவது பலிபீடத்தை கடக்கிறான் என்று பொருள். இதுவரைக்கும் தான் எல்லா உயிர்களுக்கும், அதாவது மனிதனுக்கு, எல்லா மனிதனுக்கும் இருக்கிற சிக்கலை இதுவரைக்கும் தான். இந்த மணிப்பூரகத்தை ஒருவன் கடந்து விட்டால் அநாகதம். இந்த அநாகதம் என்பது எப்படின்னா, பலிபீடத்தை தாண்டிய உடனே பாருங்கள் ஒரு வாகனம் இருக்குது. எந்த கோயிலில் பார்த்தாலும் இருக்குது. முருகன்னா மயில், சிவன்னா பசு, விநாயகர்னா மூஞ்சூர் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அவருடைய வாகனம் நாம் சொல்கிறோம் இல்லையா. இது அவருடைய வாகனம் இல்லை, நம்மளுடைய வாகனம். அவர் போகிறதுக்குனா வண்டி திருப்பியில் வச்சுருப்பார். நாம் அவர்கிட்ட போகிறதுக்காக இருக்கிற வாகனம். நம்மை கொண்டு போய் இறைவனும் சேர்த்துவதற்காக நாம் பலிபீடத்தை தாண்டி அந்த வாகனத்தின் மீது ஏறிவிட்டால் நம்ம இறைவனிடம் கொண்டு போய் சேர்த்திடுவார். நாம் போகிறதுக்காக இருக்கிற வாகனம் தான் அது. அந்த வாகனத்தினுடைய கோட்பாடு. பசு என்றால் ஒரு சாந்தமாக என்னை கொண்டு போய் சேர்த்து, மூஞ்சூறுனா ஓடி போய் சேர்த்து, மயில்னா என்னை பறந்து அடுத்த முன்னாடி கொண்டு போய் சேர்த்திரு அப்படின்னு அந்த தன்மையை விளக்குகின்ற வாகனம்தான் அநாகதம் என்கின்ற வாகனம். இந்த மணிப்பூரகம் என்பது நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும். அத்தனை அரைச்சி இப்போ சிவப்பு நிறத்தில் வந்துடும். இந்த அநாகதம் அப்படிங்கும் போதெல்லாம் போக 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 இந்த கருப்பு கருஞ்சிவப்பாகி சிவப்பாகி ஆரஞ்சு வர்ணத்துக்கு வந்துடும் நம்முடைய ஏறம். அப்போ அந்த பலிபீடத்தை தாண்டுகிற போது நான் சர்வநாசமாகிவிட்டு ஒரு துறவி கோலத்துக்கு வந்துட்டேன்னு பொருள். எனக்கு வீடு இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, எல்லாத்தையும் இழந்து நான் ஒரு துறவு நிலைக்கு வந்துவிட்டேன், பற்றற்ற நிலையில் இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த இடம்தான் நம்ம இறைவனிடம் மேகமாக கொண்டு போய் சேர்க்கிற இடம். அது வரைக்கும் நாம் தாண்டுவது தான் கஷ்டம். எல்லாருக்குமே அந்த இடத்துக்கு வர்றது தான் கஷ்டம். ஆனால் தான் ஒரு 10,000 பேரில் ஒரு சாமியார் இருக்கிறான். சாமியார்கள் அதிகம் இல்லாத காரணம் அது தாண்ட முடியல நம்மளால. அப்புறம் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த நிறம் ஆரஞ்சு வர்ணத்தில் வந்துடுது. அநாகதம் என்கின்ற அந்த பேர். அநாகதம் என்பதற்கு பேர் ஆசையை வென்று துறவரத்தில் இருக்கிற. அதனால் காவியுடை அணிகிறோம். சாமியாரில் காவியோட ஏன் அணிகிறாங்கன்னா அந்த நிறத்தை மேலும் எடுத்து காட்டு, ஆரஞ்சு வர்ணத்தை காட்டும்.
இதெல்லாம் ஆன்மீகம் என்பது இந்த மெய்யியல் கோட்பாடு என்பதை சித்தர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்த கோட்பாடு தான். ஏன் இதெல்லாம் பண்ணணும்? இப்போ ஒரு கன்னிச்சாமின்னா கருப்பு வேஷ்டி கட்டிட்டு போகிறோம், அதனுடைய கோட்பாடு. அதுக்கப்புறம் பெரிய சாமியார் ஆகிட்டாக்கா புழு வேஷ்டி கட்டுறோம். அதை விட பெரிய சாமியார் ஆகிட்டா சிவப்பாடை கட்டுறோம். அதை விட பெரிய சாமியார் ஆகிட்டா காய் வேஷ்டி கட்டிடுறோம். இந்த அநாகதத்தை தாண்டி விட்டால் விசுக்தி. இந்த விசுக்தி என்பது உங்களுடைய சுவாசத்தையே அடக்குவது. இது மணிப்பூரகம் என்பது உங்களுக்கு மனதை கட்டுப்படுத்துவது. அநாகதம் என்பது மனதை கட்டுப்படுத்துவது. மனதை ஒரே மனதாக, அதாவது துறவி என்கின்ற நிலையில் வரும்போது மனதை ஒருமுகப்படுத்துகிற நிலை, அதுதான் அநாகதம். மனதை ஒருநிலைப்படுத்திய பின்னாடி விசுக்திக்கு நம்ம வந்துட்டோம்னா சுவாசமும் நின்று போயிடும். இந்த சுவாசம் நின்று போயிடுச்சுன்னா அடுத்தது ஆக்ஞை. இந்த ஆக்ஞை என்பது கண்ணை மூடி அமர்ந்திருக்கின்ற நிலை. கண்ணை மூடி உடல் உணர்வற்று அமர்ந்திருக்கின்ற நிலை. அப்படி அமர்ந்திருக்கின்ற நிலையில் தான் நாம் தப நிலைக்கு போகிறோன்னு அர்த்தம். தப நிலைக்கு நம்ம ஒரு போகிறோன்னா சுவாசமற்று போகிறது தான். அதை நம்ம ஒரு ஜீவ சமாதின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு ஜீவ சமாதிக்குள்ளே போகிறவனுக்கு பசி தாகம் தூக்கம் இருக்காது, சுவாசம் இருக்காது, சுவாசம் ஓடாது. அப்போ இந்த ஆக்ஞைங்கிற இடத்துல அங்கே போய் உட்காந்து அப்படியே தியானம் பண்ண 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 அது சகஸ்ராரம் விழிப்படையும். அப்படி சகஸ்ராரம் விழிப்படைகிற போது அது கோடி சூரிய பிரகாசம் என்று சொல்கிறாங்க. அப்படி கோடி சூரிய பிரகாசம் ஆகிற போது இந்த உடம்பு, இந்த ஆன்மா, இந்த மனது இதெல்லாம் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா நமக்கு பின்னாடி எதுவும் தெரியாமல் முன்னாடி இருக்கிறது மட்டுமே தெரியுது இல்லையா? பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியாது. இது புலன் பார்வை. உள்ளே இருக்கிற அகத்தினுடைய பார்வை விரிவாக்கம் அஞ்சினா பிரபஞ்சம் முழுக்கம் தெரியும். பிரபஞ்சம் முழுக்கம் தெரியுதுன்னா பிரபஞ்சம் தூரம் வரைக்கும் தெரியும். இப்போ இந்த கண்களால் ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு மலையை பார்க்கலாம், அதுக்கு அந்த பக்கம் பார்க்க முடியாது. ஆனால் நமக்கு சகஸ்ராரம் வெளிப்படுந்தால் பல கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது கூட தெரியும். இதுதான் அவர்கள் உருவாக்கிய மெய்யியல் கோட்பாடு. ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை கடந்து 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 வந்து சகஸ்ராரத்திற்கு உட்கார்ந்து அமர்ந்த நிலையிலேயே விண்ணியல் ஆய்வு செய்கிற தன்மையைத்தான் நம்ம மெய்யியல் கோட்பாடுங்கிறோம். இப்படியெல்லாம் நிறைய சித்தர்கள் ஞானிகள்லாம் உருவாக்கி தான் இந்த மெய்யியல் கோட்பாடுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இவர்கள் தனித்தனியாக அமர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக அமர்ந்து இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்கிறார்கள். ஒருவர் விண்ணியல் பார்க்குறாரு, இன்னொருத்தர் எண்ணியல் பார்க்குறாரு. இப்போ இவங்கெல்லாம் கலந்து கலந்து பார்த்து பார்த்து மீண்டும் ஒன்று கூடுவாங்க. நான் இப்படி பார்த்தேன், நான் இப்படி பண்ணினேன், நான் இப்படி போனேன், இப்படி வந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ நம்மெல்லாம் இப்போ ஜோதிடர்னு சொல்கிறோம் இல்லையா? இது பேரா? உங்களுடைய பேர் கிடையாதுல்ல, உங்களுடைய பேர் கிடையாதுல்ல, உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. இப்போ இது ஜோதிடர்னு சொல்வது ஒரு ஜென்ரல், அவ்வளோதான். அது யாருடைய தனிப்பட்ட பேர் அல்ல. அப்படி நம்ம இன்றைக்கி பராசரர், அதாவது பதஞ்சலி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது அந்த யோக நிலையில் அவங்களுடைய பெயர் தானவழி, ஒரு தனி மனிதனுடைய பெயர் கிடையாது. இப்போ அகத்தியன் அப்படின்னா அது ஒரு தனி மனிதனுடைய பெயர் கிடையாது. யாரெல்லாம் அகத்தை இயற்கிறார்களோ அவர்களாம் அகத்தியன் என்று பெயர். யாரெல்லாம் ஜோதிடம் பார்க்கிறார்களோ அவர்களாம் ஜோதிடம் என்று பெயர். அப்படி பல நூறு பேர்கள் கூடி 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 ஒவ்வொன்றையும் அறிந்து நமக்கு அறிவித்த கோட்பாடு தான் விண்ணியல். இன்றைக்கு நாமெல்லாம் ஜோசியம் பார்க்குறோம் என்றால் இந்த ஜோசியத்தை நமக்கு அளித்தது நமது முன்னோர்கள் தமிழர்கள் தான். அந்த தமிழர்களில் சில பேர் அப்போ அந்த காலகட்டத்தில் பேர் இருந்துச்சு. அதில் ஒரு 3 பேர் ரொம்ப நெருக்கமாக நண்பர்களாக இருக்கிறாங்க. அப்படி நெருக்கமாக நண்பராக இருக்கிறதுல மர்க்கலி கோசர் என்பவர் தான் இந்த மதத்தை முழுமையாக உருவாக்குறார். மர்க்கலி கோசர். இப்போ நம்ம இந்திய அரசியல் சட்டத்தை 3 பேர் சேர்ந்து எழுதினாங்க. ஆனால் இறுதியாக அம்பேத்கர் தான் முடித்தார், மற்றவங்க 2 பேர் போயிட்டாங்க. அப்படி இந்த மத கோட்பாடுகளை உருவாக்கினவங்களில் இறுதியாக மதத்தை முழுமை செய்தவர் மர்க்கலி கோசர். அவருக்கு துணையாக இருந்தவர் ஆதிநாதர் என்பவர் ஒருத்தர். இன்னொருவர் பூரணர், இன்னொருவர் கணிகர். இப்படி அது அவங்களுடைய பெயர். இவங்கெல்லாம் அந்த நிலையில் அந்த
யோக நிலையில் இருந்து இதை அறிந்து இதை ஒரு கோட்பாடாக உருவாக்குறாங்க. இப்படி கோட்பாடாக உருவாக்கப்பட்ட காலம்தான் கிமு 5 to 6ஆம் நூற்றாண்டு. அதாவது 500லேருந்து 6ஆம் நூற்றாண்டு 200 ஆண்டுகள் அவங்களுடைய கோட்பாடுகளை உருவாக்குறாங்க. அப்படி அந்த உருவாக்கப்பட்ட அந்த காலத்தில் இந்த ஆசியா முழுவதும் இருந்தது தமிழர்கள் தான். ஆனால் முழுவதும் இருந்த அத்தனை பேருமே தமிழர் என்று நான் சொல்ல வரல. ஆசியா முழுவதும் பரவி இருந்தார்கள் தமிழர்கள். இந்த கோட்பாடுகள் வளர 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 ஒரு சிலர் இந்த மாயைத்தன்மை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த அடிப்படை கோட்பாடில் இருக்கக்கூடிய அதிகாரமிக்கவர்களும் எல்லாம் அறிந்த ஞானிகளாக இருக்கிறவங்களுக்கு மனோரீதியில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் போட்டிகளாக உருவாகுது. அப்படி போட்டிகளாக உருவாகினதில் மிக பெரும் எதிர்ப்பை நம் மீது திணித்தவர்கள் சமணர்கள். இந்த சமணர்கள் தான் நம்மளுடைய மதத்தை உருவாக்கிய அத்தனை ஞானிகளையும் கொள்கிறாங்க. ஒவ்வொருத்தராக கழுவேற்று ஒன்று மதம் மாறு இல்லை கொன்று விடுவேன், ஒன்று மதம் மாறு இல்லை கொன்று விடுவேன். இப்படியே கிட்டத்தட்ட நம்முடைய தமிழர்கள் அத்தனை பேர்களையுமே ஞானிகளை அழித்தவர்கள் இந்த சமணர்கள் தான். நமக்கு கேள்விப்பட்டிருப்போம், நம்முடைய ஞானசம்பந்தர் கூட அந்த மதத்தில் கட்டாயமாக்கப்பட்டு இருந்து திரும்ப தப்பித்து வெளியே வந்ததாக நம்ம சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மதக்கலவரம் முதல் தோன்றியது அங்கே தான். இந்த கிமு 5ஆம் நூற்றாண்டில் தான் அந்த காலகட்டத்தில் தான் மதக்கலவரம் உருவாச்சு. அதில் மதத்தை மாற்றிக்கொண்டு அந்த மதத்திலேயே இருந்து கொண்டு இருந்த தமிழர் தான் நம்ம மர்கலிக்கோசர் என்பவர். அவர் தான் இந்த மதத்தை உருவாக்குறார். ஆனால் இது மிக பெரும் விரிவாக்கம் ஆவதற்கு இல்லாமல் இதெல்லாம் அழிச்சிட்டாங்க. இந்த கோட்பாடுகளை எல்லாம் அழித்து அவங்க கோட்பாடு தான் மக்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டுட்டு வர்றாங்க. அப்படி வந்ததுனால தான் நமக்கு முழுமையான இந்த ஜோதிட நிலை கிடைக்கல. இல்லைன்னா இன்றைக்கி உலகத்திலேயே தமிழன் மட்டும்தான் ஞானியாகவே இருந்திருப்பான். ஆச்சா, அவ்வளவு மிகப்பெரிய ஒரு வஞ்சனை, ஒரு கோரம், ஒரு தாண்டவம் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அதனால் அழிந்து போய் இன்றைக்கு நம்மளை போன்றவங்கெல்லாம் தேடி 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 ஒன்றையும் அடைய வேண்டியதாக இருக்குது. இப்போ புலிப்பாணி சித்தர் ஒரு பாட்டு எழுதினார்னா, புலிப்பாணி சித்தருங்கிற அவர் பேரை வைத்துக்கொண்டு ஒருத்தர் எழுதினார். அந்த பேரை வைத்துக்கொண்டு ஒருத்தர் எழுதினார். அவர் பேர் புலிப்பாணி அல்ல. இது மாதிரி நிறையா ஒரு பார்த்து இப்போ சமீப காலங்களில் உரை எழுதிய நடராஜன் போன்றவர்கள் இவங்கெல்லாமே இப்போ பெரும் அதில் சில ஜாதிகள் வரும், முதலியார், செட்டியார், ஐயர் அப்படின்னு இவங்கெல்லாம் அதற்கெல்லாம் உரை எழுதியவங்க, அதை தொகுத்தவர்கள் இவங்கெல்லாம். ஆனால் மூலத்தை அறிந்தவர்கள் அவர்கள் தான். அவர்களுக்கு பின்னாடி அந்த மூலத்தை அறிகின்ற தன்மையை பெரும்பாலும் யார் கொண்டு வரல, பெரும்பாலும் ஞானிகள் அப்படி கொண்டு வரல. இப்போ இலக்கணங்கள்லாம் தோன்றிய காலம் வள்ளலார் வள்ளலார் முதற்கொண்டு தோன்றிய காலத்திலிருந்து ஞானத்தை அறிந்தவர்கள் தான். ஆனால் அந்த கோட்பாடுகளை வெளிவராதல்லாமல் அழிவு எங்கே பார்த்தாலும் வள்ளலாரையும் அழித்தார்கள். எங்கேயுமே ஒருவனுக்கு இந்த மாயையில் இருக்கிற ஒரு குணம், அதாவது இந்த மூலாதாரத்தில் இருக்கிற ஒரு மனிதன் சகசிராரத்தில் இருக்கிற மனிதனை வாழ விடுவதில்லை. ஏன்னா அவன் ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி தான் உட்காந்துருப்பான். ஏன்னா அவங்கள கடந்தவர்கள் இவங்க இருக்கிறவங்க. அதனால தான் இந்த மிகப்பெரிய தத்துவத்தை வள்ளுவரே மறைத்து விட்டார் என்ற வள்ளுவர் 4 அதிகாரம் எழுதுகிறார். 3 4 அவர் எழுந்து அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4வது அதிகாரத்தை அவர் வெளியிடவே இல்லை. ஏன்னா 4வது அதிகாரம் தான் நம்ம வீடு பேர் அடையிறதுக்கு உண்டான தன்மை. அந்த 4வது அதிகாரம் வெளிவரவே இல்லை, அல்லது மறைக்கப்பட்டது அல்ல அழிக்கப்பட்டது. இதுதான் நடைமுறை உண்மை. இந்த 3 கோட்பாடுகளை தான் நாம் என்ன சொல்கிறோம், சிவம், விஷ்ணு, பிரம்மம் என்று சொல்கிறோம். இன்னும் இதை சித்தர்கள் சொல்வது அகரம், உகரம், மகரம் என்ற கோட்பாடுகளை சொல்வார்கள். அதை விண்ணியல், எண்ணியல், மெய்யியல் கோட்பாடுகளை கொண்டு வராங்க. இவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த இத்தனைக்கும் காரணம் என்ன அப்படின்னா, பொருள், கட்டமைப்பு, ஆற்றல். நல்லா புரிஞ்சுக்க, பொருள், கட்டமைப்பு, ஆற்றல், இந்த 3 தத்துவங்களை தான் அனைத்துக்கும் குறிகாட்டுறாங்க. பொருள்னா இப்போ இந்த மைக் பொருள், இல்லை ஒரு பைக் இருக்குது, பைக் பொருள். கட்டமைப்புனா அது உருவாக்குவது, வடிவமைப்பது. ஆற்றல்னா பெட்ரோல். இந்த உடம்புங்கிறது பொருள், சதை, நரம்பு எல்லாம் பொருள்.
கட்டமைப்பது தலையுங்க, கையுங்க, காலுங்க, இப்படியெல்லாம் வடிவமைப்பது. ஆற்றல்ங்கிறது ஆன்மா. இப்படி அனைத்துமே அந்த அடிப்படையில் தான் நமக்கு ஜோதிடத்தை உருவாக்கி தருகிறார். இங்கு பொருள் என்பது கிரகம், கட்டமைப்பு என்பது ராசி மண்டலம், ஆற்றல் என்பது திசாபுத்தி. இப்படி தான் நமக்கு அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. பொருள் என்பது கிரகம், கட்டமைப்பு என்பது ராசி மண்டலம். அந்த மண்டலத்தில் உருவாக, ஏன்னா இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக போகிறோன்னா, நீங்கள் விண்ணியல் கோட்பாடுகள் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெளிவாக புரியும். இது எப்படி கட்டமைச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆற்றல் என்பது திசாபுத்தின் அடிப்படையில் தான் ஆற்றல் நடக்குது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இவங்களுடைய அந்த மூல கொள்கை தான் அணு கொள்கை, குவாண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. குவாண்டம் தியரி, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்கிறோம் இல்லையா. இந்த தியரியை தான் அவங்க முழு ஆய்வாக வைக்கிறாங்க. அப்போது அணுயியல் கொள்கையை அந்த காலத்திலேயே தமிழன் கண்டுபிடிச்சி வச்சிட்டான். அந்த அணுயியல் கொள்கை தான் அனைத்துக்கும் மூலம் என்று சொல்கிறான். அதைத்தான் பொருள், கட்டமைப்பு, ஆற்றல். பொருள் என்றால் புரோட்டான், கட்டமைப்பு என்றால் நியூட்ரான், ஆற்றல் என்றால் எலக்ட்ரான். நல்லா கவனி. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மிக கவனிக்க வேண்டியது. இப்போ ஒரு அணுனா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது ஒரு உருண்டை வடிவமானது அல்லது ஒரு வட்ட வடிவமானது. அதில் நடுவு மையத்திலே புரோட்டான் இருக்கிறது, அது எலக்ட்ரான் சுற்றி வருகிறது. எலக்ட்ரானுக்கு நேர் எதிர்ப்பத்தில் இருக்கிறது நியூட்ரான் என்று நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. இதை மிகப்பெரிய அணுவாக பார்த்தவன் தமிழன். மிகப்பெரிய அணுகென்று பார்க்கின்ற போது மையக்கரு சூரியன், புரோட்டான். இந்த சூரியனை எல்லா கிரகம் சுற்றி வருகிறது, அது எலக்ட்ரான். இந்த எல்லா கிரகம் எதனால் சுற்றுகிறது என்றால் அதனுடைய நியூட்ரானை அடிப்படையை கொண்டு சுற்றுகிறது. இதுதான் நமக்கு கொடுத்த குழு. இதை நம்ம விரிவாக்கம் பண்ணிட்டோம் ஜோதிடத்தில். அது பார்வை, அது இதுன்னு போட்டு எல்லாம் ஏகப்பட்ட விரிவாக்கம் பண்ணிட்டோம். இப்போ நியூட்ரல் என்பது ஒன்றுமே இல்லை. நியூட்ரல் என்பது ஒன்றுமில்லாத ஒன்று. ஆனால் அந்த ஒன்றுமில்லாத ஒன்று தான் விசையாக மாறுகிறது, ஆற்றலாக மாறுகிறது. இது நமக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கயிற்றை கல்லில் கட்டி நாம் இப்படி சுற்றுறோம் அப்படின்னு வச்சுங்க. இந்த கை இருக்குது பாருங்கள், அது புரோட்டான். கைங்கிறது மையக்கரு, புரோட்டான். ஆனால் அந்த கல் எதிர்ப்பதம் போகணும்னா இந்த கையை என்ன செய்கிறோம், பின்னாடி அமுக்கிறோம். பின்னாடி அமுக்கி அமுக்கி தூக்குறோம். அமுக்கி அமுக்கி தூக்கும்போது ஒரு பள்ளத்தை உருவாக்கினால் அந்த பள்ளத்தை நோக்கி அந்த கல் வரும். அந்த பள்ளத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். புரிஞ்சுங்க. ஒரு பக்கம் பள்ளம்னு ஒரு பக்கம் பள்ளத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம், அந்த கல் சுற்றி கொண்டே இருக்கிறது. இப்படி ஒரு கிரகத்துக்கு நேர் எதிர்ப்பதமாக இருக்கிறது பள்ளம். அந்த பள்ளத்தை நோக்கி இந்த கிரகங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த கிரகங்கள் கட்டுக்குலையாமல் இருப்பதற்கு சூரியன் என்ற மைய புரோட்டான் பிடித்துக் கொள்கிறது. இதுதான் கோட்பாடு. இதுதான் கோட்பாடு. அதனால தான் நம்ம இந்த 7ஆம் பார்வை அப்படிங்கிறத என்ன சொல்கிறோன்னா, ஒரு கிரகத்தினுடைய 7ஆம் இடம்தான் அந்த கிரகத்தினுடைய ஆற்றலை. அந்த 7ஆம் பாவத்தினுடைய ஆற்றலால் தான் ஒரு கிரகம் இயங்குகிறது. அதனால தான் 7ஆம் பார்வையை நான் மையமாக வச்சு 7ஆம் பார்வைன்னா அதனுடைய நியூட்ரல். அதாவது சொல்லப்போனால் ஏன் எல்லா ராசிக்கும் எதிர்ராசியாக இருக்குது 7ஆம் பாவம், சத்ருவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கோட்பாடு எடுத்தீங்கன்னா, இந்த சத்ருவல்ல, இது மேடென்றால் அது பள்ளம். இது சரி, மேடுன்னு ஒன்று வந்தால் பள்ளம்னு ஒன்று வந்தால் பள்ளம் எப்படி திரும்ப மேடாகுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த பூமிங்கிறத ஒரு உருண்டை வடிவாக வச்சுக்கங்க. ஒரு பந்து எல்லாருக்குமே தெரியும், நாம் பார்த்துருக்குறோம். இந்த பந்தில் உயரமான இடம் எது என்று யாரால் சொல்ல முடியுமா? இந்த பூமியில் உயரமான இடம் எது சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? பூமியில் எல்லா இடமுமே உயரமான இடம்தான். தெரியல. பூமியில் பள்ளங்களே கிடையாது, மேடுகளே கிடையாது. ஏன்னா எந்த இடத்துலனாலும் அதுக்கு எதிர்ப்பதோ எல்லா இடமே உயரமான இடம்தான். அந்த ஆற்றல் எப்படி நடக்குதுன்னா, அந்த பூமியினுடைய மையக்கரு, அந்த மையக்கரு தான் புரோட்டான்னு சொல்கிறோம். இந்த மையக்கருவுடைய புரோட்டான் என்னது, ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் டக்குன்னு அந்த காந்த விசை மட்டும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு காந்த விசை தள்ளுகிறது, ஒரு காந்த விசை இழுக்கிறது. இப்போ நீங்கள் கப்பல் பற்றி சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. கடலில் கப்பல் போக 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 அப்படியே இறங்கி போகுது அப்படின்னு, கண்ணுக்கே தெரியாமல் கப்பல் மறைஞ்சு போகுதுன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ பூமி என்பது சுற்றி வர பள்ளமாகவே இருக்கிறது. அப்போ ஒரு மேட்டூரில் ஒரு நதி உருவாகிறது என்றால் அதைவிட பள்ளமான பகுதி பவானி, பள்ளத்தை நோக்கி நகர்கிறது. அதைவிட பள்ளமான பகுதி வேலூர்னு வச்சுங்க. அப்போ வேலூர் பள்ளம்னா பவானி மேடு தானே, பவானி பள்ளம்னா மேட்டூர் மேடு தானே, மேட்டூர் பள்ளம்னா குடகு மேடு தானே.
இப்போது மேடுகளும் பள்ளங்களும் அது உருவாக்கி கொண்டே இருக்கின்ற விதம் மையத்தில் இருக்கிற அந்த புரோட்டான் என்கின்ற காந்த விசை. இதுதான் நமக்கு ஜோதிடத்தில் பேசிக் நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்த நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் நமக்கு அறிவித்த கோட்பாடு, குவாண்டம் கோட்பாடு. இதைத்தான் நம்ம கேலக்ஸி என்கிறோம். அல்ல எத்தனையோ விதமாக சொல்கிறோம், ராசி மண்டலம் அப்படின்லாம் சொல்கிறோம். இதனுடைய ஆற்றலை நமக்கு பகுதி பகுதியாக பிரித்து கொடுத்தார்கள். ஒரே கோட்பாடில் இதை சொல்ல முடியாது அப்படின்னு பகுதி பகுதியாக அதுக்கு வர்க்க சக்கரம் என்று பேர் வச்சாங்க. தோராயமாக மூல நூலில் 20 வர்க்க சக்கரங்கள் இருக்குது. இந்த வர்க்க சக்கரத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஜோதிடம் சொல்கிறோம். இந்த வர்க்க சக்கரங்களை பெரும்பாலும் இதுவரைக்குமே எனக்கு தெரிஞ்சு எந்த அடிப்படை கோட்பாடுகளை இவங்க பார்க்குறாங்கன்னு எனக்கு புரியல. அவர்களுக்கு ஒரு யுக்தி, அவர்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு அமைப்பு, அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ஜோதிடம் படிக்க ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் பார்க்குறேன், எந்த ஜாதகம் எடுத்தாலும் ராசியும் நவாம்சம் கன்ஃபார்மாக இருக்குது. ராசி நவாம்சம் இல்லாத ஜாதகங்களே கிடையாது. ஆனால் நவாம்சத்தை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் என்றால் அது கேள்விக்குறி தான். எல்லார் மத்தியில் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நவாம்சத்தை எப்படி பயன்படுத்தினா ஒவ்வொருக்குள்ள ஒரு கருத்து இருக்கலாம், ஒரு அளவீடு இருக்கலாம், ஒரு பார்வை இருக்கலாம். ஆனால் ராசியை பொறுத்தளவுக்கு பார்க்க நடந்த ஒரு பார்வை நவாம்சம் மீது ஒரே மாதிரி நமக்கு இல்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறோம், உச்ச நீச்சத்துக்காக பார்த்துக்கிறோம். சில பேர் என்ன பண்ணுறான், சாரபலம் பார்க்குறக்காக பார்க்குறான். சில பேர் என்ன பண்ணுறான், வர்க்கோத்தம் பார்க்குறக்காக பார்த்துக்கிறாங்க. இப்படி இந்த அளவில் தான் நமக்கு நவாம்சம் பயன்படுகிறது. இந்த நவாம்சத்தை இப்படி பார்க்கணும், இந்த கோணத்தில் பார்க்கணுங்கிற ஒரு அடிப்படை ஞானம் நம்மிடம் இல்லை, முழுமையாக இல்லை. ஏன் அப்படின்னா இந்த முழுமையை நாம் அறிந்து கொள்வதற்குண்டான மூல நூல்கள் முழுமையாக இல்லை. ஏதோ 2 நூட்களிலே 2 இடங்களில் சொல்லப்பட்டிருக்க வெளியே எல்லாமே ராசி 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 ராசின்னு போயிட்டாங்க. இதுக்கு இன்றைக்கு வந்த ஆய்வாளர்கள் நிறைய அதை தோண்டி தோண்டி பார்க்குறோம், தோண்டி தோண்டி நமக்கு தெரிந்த அளவுக்கு அதை பயன்படுத்துகிறோம். இப்படி ஒரு கோட்பாடில் நான் ஒரு ஆய்வு பண்ணி அதை நான் எடுத்துருக்கிறேன். என்னுடைய அடிப்படையில் அதை நான் பார்க்குறேன். என்னுடைய அடிப்படையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, ராசி என்பது ஒரு மனித உடல் அல்லது ஒரு முழுமை அல்லது அதுதான் முதன்மை. இந்த ராசி என்கின்ற குணத்தை நாம் அறிவதற்காக அல்லது 12 பாவத்தை நாம் தனித்தனியே பிரித்து அறிவதற்காக உருவாக்கப்பட்ட பாவங்கள் தான் மற்ற 20 சக்கரங்கள். ஒவ்வொரு பாவத்தையும் அறிவதற்கு ஒரு சக்கரம் இருக்குது, ஒவ்வொரு பாவத்தையும் அறிவதற்கு ஒரு சக்கரம் இருக்குது. இப்படி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த நவாம்சம் மட்டுமே அப்படி ஒரு தனித்துவம் இல்லாமல் 12 ராசிகளையும் ஆய்வதற்கான ஒரு சக்கரமாக அமைகிறது. 12 ராசிகளையும் ஆய்வதற்கு ஒரு அற்புதமான வழி என்றால் இந்த நவாம்ச சக்கரம் தான். நவாம்சம் இல்லாமல் ஜோதிடம் சொல்வது முழுமை அல்ல என்பது என்னுடைய கருத்து. இது நான் பல மேடைகளில் சொல்லியாச்சு, பல மேடைகளில் பேசிகிட்டே இருக்கிறேன். ஆனால் பெரும்பாலும் அது நான் வகுப்பு நடத்துறதில்ல. ஒரு வேளை வகுப்பு நடத்தினா போய் சேருமான்னு தெரியல. வகுப்பு நான் நடத்துறதில்ல, நண்பர்களை போல் கூப்பிட்டா போய் பேசிட்டு வந்துடுறோம். எனக்கு ஜோதிடத்தின் மேலே அளவு கடந்த ஆர்வம், ஆய்வு தான், பொருளாதார ரீதியாக இல்லை. இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1989 ஜோதிடம் பார்க்குறேன். இன்றைக்கென்று ஜோதிடத்துக்கென்று ஒரு ரூபாய் கூட நான் வசூல் பண்ணவே இல்லை. வாரத்தில் 2 கிளாஸ் நடக்குது, ஃப்ரீயாக தான் பண்ணுறேன். எல்லா பக்கம் கூப்பிட்ட பக்கமும் போய் பேசுகிறேன். நிறைய பேர் என்ன ஆரம்ப காலத்தில் வன்மையாக கண்டிச்சாங்க, உங்களால் எங்களுக்கு நிறையா பாதிக்குது அப்படின்னு. ஆனால் அதை நான் தொடலை. இப்போ ஐயா சொன்னார் இல்லையா, நல்லா படிச்சுட்டு ஜோசியம் சொல்லான்ட்டு இருந்தேன் அப்படின்னு. இன்னும் நல்லா படித்து சொல்லான்ட்டு தான் நான் இருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் நான் நல்லா படித்தேன், எனக்கு தெரியல. அந்த ஆர்வமும் ஆசையும் தான் என்னை இந்த ஆய்வுக்கு தூண்டுது. அதனால தான் நான் இதுக்குள்ளே கடந்து போகமாக இருக்குது. எனக்கு ஒரு வருமானம் என்ற ஒரு இடத்தில் நான் நின்று விட்டால் அதை நான் தாண்ட முடியாது. ஏன்னா டெய்லி ஒருத்தர் அல்லது 2 பேருக்கு மேலே என்கிட்ட அனுமதி கிடையாது பார்க்குறக்கு. ஏன்னா நான் சிவில் இன்ஜினியர். காலையில் 9 மணிக்கு கட்டட வேலைக்கு போயிடுவேன், சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவேன். இடையில சாப்பாட்டுக்கு போகிறேன், ரெஸ்ட் எடுக்கிற அதெல்லாம் இல்லை. இதற்கென்று நான் முக்கியத்துவம் கொடுத்து எதுவும் பார்க்குறதில்ல. வாரத்தில் புதன்கிழமை சாயந்தரம் 6 to 9, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 to 1 மணி. இதுதான் நம்ம வகுப்பு. சும்மா யாரையும் சொல்ல மாட்டேன், யாரையும் கேட்க மாட்டேன். ரொம்ப நெருக்கமாக இருக்கும் யாராவது சொல்லுவேன், வேண்டான்னு சொல்ல மாட்டேன், வான்னு கூப்பிட மாட்டேன். இது என்னுடைய பழக்கம். நான் இது தவறுன்னு நினைக்கல, சரின்னு நினைக்கல. என்னுடைய அமைப்பு எனக்கு இது போகுது அப்படிங்கிற இடத்துல நான் நின்றுட்டேன். ஆனால் இதுக்கு நான் ஒரு இடத்த அமைச்சு எல்லா வசதி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த நவாம்சத்தை நாம் எடுக்கிற மெத்தேட் அப்படின்னாக்கா,
ராசியிலேருந்து அந்த கோணத்தை நான் மாற்றவே மாட்டேன். நவாம்சத்தில் அப்படியே பிரிப்பேன். எப்படி பிரிக்கிறேன்னா, இப்போ மேசம் என்கின்ற ஒரு ராசியை எடுத்துக்கிட்டால் அந்த மேசம் என்கிற ராசிக்குள்ள 9 ராசியினுடைய குணம் இருக்குங்கிறேன் நான். 9 பாதமும் 9 ராசியை குறிக்கிறது. 9 ராசியினுடைய குணத்தை அந்த மேசத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருப்பேன். அதை போலவே ஒவ்வொரு ராசியும், ரிஷபம் என்றால் அதற்குள் 9, மிதுனம் என்றால் அதற்குள் 9, இப்படி 12 ராசிக்குள்ளும் 9 9 9 பாவங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதை ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு எப்படி பிரிக்கிறான்னா அங்கிசம்னு பிரிக்கிறான், நவாங்கிசம். இப்போ நவாங்கிசம் என்பது ரெண்டு ஒன்றே தான், வேறு இல்லை. இந்த நவாங்கிசம் என்கிறத இன்னொரு கோட்பாட்டில் கொண்டு போய் எங்கே வச்சுருக்க அப்படின்னா காலச்சக்கர திசை அப்படின்னு சொல்லி வச்சுட்டான். இந்த காலச்சக்கர திசை எப்படி அடிப்படையில்னா இந்த நவாம்ச அடிப்படையில் தான் காலச்சக்கர திசையே நடக்கும். வேறு கோட்பாடு நவாம்சம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி காலச்சக்கர திசை. அதற்கு மட்டும்தான் இந்த காலச்சக்கர திசையும் இப்போ யாரும் தொடரதே இல்லை. அது ஒன்று மறைஞ்சே போச்சு. காலச்சக்கரம்னு ஒன்று இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே என்னன்னு கேட்பாங்க. இந்த காலச்சக்கர திசையை அளவிடுவதற்கு தான் நான் பெரும்பாலும் நவாம்சம் அங்கே வச்சுருக்காங்க. நவாங்கிசம் என்றதுக்கு பேர். ஆனால் நவாம்சம் என்பது நவாங்கிசம் என்று ரெண்டு ஒன்றே தான். இப்போ பாருங்கள், மேசத்தில் 1ஆம் பாதம் அசுவனி 1 என்பதில் 1வது பாதம் அசுவனி முதல் பாதம் மேசத்தில் தொடங்கும். அந்த கிருத்திகை 1ஆம் பாதம் என்பது மேசத்தில் தொடங்கி 9 பாதங்களை கொண்டு தனுசில் முடிக்கும். அதுக்கு அடுத்தது கிருத்திகை 2ஆம் பாதம் ரிஷபத்துக்கு போயிடும். அது இந்த தனுசுக்கு அடுத்த ராசியான மகரத்தில் தொடங்கும். தெரியும் இல்லையா? கொஞ்சம் மைனூட்டாக கேட்டிங்கன்னா அது புரியும். இது கொஞ்சம் சிரமந்தான். நவாம்ச தொட்டாவே நிறைய பேர் ஓடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா மைனூட்டாக கவனிச்சா தான் புரியும். இப்போது மகரத்தில் தொடங்குகின்ற அந்த கிருத்திகை 2ஆம் பாதம் மகரத்திலிருந்து 9 ராசிகளை கடந்து வந்து எங்கே முடியும்? கன்னியில் முடியும். எது? ரிஷபத்தினுடைய முதல் பாதம் மகரத்தில் தொடங்கி கன்னியில் முடியும். மிதுனத்துக்கு வந்தீங்கன்னா மிதுனத்துடைய முதல் பாதம் அதற்கு அடுத்த ராசி, அதாவது துலாத்திலே தொடங்கி அதனுடைய 9ஆம் பாதமாகிய அதே ராசியில் முடியும். இதுதான் ஒரு கோட்பாடு. நல்லா புரிஞ்சுங்க. இதை நாம் 3 வகையாக பிரிச்சுக்கலாம். சரம், சிரம், உபயம். பேசிக்கை மட்டும் நான் சொல்கிறேன். ஆனால் பலன்களை சொல்கிறதுனா 1 வருஷம் ஆகும். உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து எல்லாம் சொல்கிறேன்னா 1 வருடமாக இந்த பலனை நான் சொல்லி முடிக்கிறதுக்கு. நீங்கள் கற்றுக்கிறேன்னா 1 வருஷம் ஆகும். இப்போ மேசத்தில் தொடங்குகின்ற சரம் என்ற தொடங்குகின்ற சரராசியுடைய பாதங்கள் மேசத்தில் தொடங்கி அதனுடைய 9வது ராசியாக முடியும். ரிஷபம் என்பது அதனுடைய 9வது ராசியில் தொடங்கும். மேசத்துக்கு தான் 10, ஆனால் ரிஷபத்துக்கு அது 9. அதனுடைய 9இல் தொடங்கி அதனுடைய 5இல் முடியும். புரிஞ்சுங்க? ரிஷபம் என்பது அதனுடைய 9இல் தொடங்கி அதனுடைய 5இல் முடியும். மிதுனம் என்பது அதனுடைய 5இல் தொடங்கி அதிலேயே முடியும். புரியுதுங்களா? மேசம் என்பது மேசத்தில் தொடங்கி 9இல் முடியும். ரிஷபம் என்பது 9இல் தொடங்கி 5இல் முடியும். மிதுனம் என்பது 5இல் தொடங்கி லக்கணத்தில் முடியும். 3 கோட்பாடு தான், வேறு கோட்பாடே இல்லை. இது கொஞ்சம் மனசில் பதிய வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். அப்போ இந்த சரம், சிரம், உபயம் இந்த 3 கோட்பாடுகளுமே இதே மெத்தேடு தான். அதுக்கடுத்த சரம் அதிலேயே தொடங்கும், கடகம். அதிலே தொடங்கி அதனுடைய 9வது பாதசியாக முடியும். எது? மீனத்தில் முடியும். சரத்திலே தொடங்கி மீனத்தில் 9இல் முடியும். அதுக்கடுத்த சிரம், சிம்மம். அதனுடைய 9வது ராசியில் தொடங்கும், அதனுடைய 5வது ராசியை முடியும். சரியா? இதில் தனுசில் முடியும். அது உத்திரம் 1. அதுக்கடுத்து உபயராசி. எது? கன்னி. அன்னிங்கிறது அதனுடைய 5வது ராசியில் தொடங்கும். எது? மகரத்தில் தொடங்கும். மகரத்தில் தொடங்கி அதிலேயே முடியும். இப்போ அதுவும் வந்துட்டு இல்லையா? அது ஒரு கோட்பாடு. இப்போ இந்த சரம், சிரம், உபயங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. சரம் என்பது 1இல் தொடங்கி 9இல் முடியும். சிரம் என்பது 9இல் தொடங்கி 5இல் முடியும். உபயம் என்பது 5இல் தொடங்கி அதிலேயே முடியும். இது ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாடை வச்சுங்க. ஏன்னா பல்வேறு விதமான கோட்பாடுகள் இதில் இருக்குது. இந்த நவாம்சத்தை முதல் பிரிக்க கற்றுக்கணும். பிரிக்க கற்றுக்கிட்டேன்னா தான் நீங்கள் நவாம்ச பலனுக்கே போக முடியும். பிரிக்க கற்றுங்க. இப்படி பிரிக்க கற்றுக்குங்க. இது ஒரு கோட்பாடு. இது ஒரு விதம். இன்னொரு விதம், ஒரு ராசியிலே
தொடாத நவாம்ச பாதங்கள் அப்படின்னா மேச ராசியிலே தொடங்குகின்ற பாவம். இப்போ நான் ராசி சொல்ல தொடாத பாவங்கிற மேசத்தில் 1லேருந்து தொடங்கி 9 முடியும். ஆனால் அந்த மேசத்துக்குள்ளே இருக்கிற நவாம்ச பாதங்கள் 10, 11, 12 தொடாது. இது ஒரு கோட்பாடு. ஒரு ராசிக்குள்ளே 1லிருந்து 9ஆம் பாவம் வரைக்கும் இருக்கும். ஆனால் அதனுடைய 10ஆம் பாவமோ 11ஆம் பாவமோ 12ஆம் பாவமோ அந்த ராசியினுடைய பாதங்கள் தொடாது. இது ஒரு கோட்பாடு. எழுதி வச்சுங்க. புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? நல்லா கவனமாக புரிஞ்சுங்க. இது கொஞ்சம் இந்த நவாம்சம் ஏன் யாரும் போக மாட்டேங்கிறேன்னா இந்த கோட்பாடு இதை பேசிக்கு. நம்ம எப்படி அடிப்படையில் ஜோசியத்தில் 27 நட்சத்திரம் 29 கிரகம் 12 ராசிலாம் பேசணும். இது அடிப்படை கோட்பாடு நவாம்சத்தில். இது நான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நவாம்சத்துக்கு நீங்கள் பலனுக்குன்னு போகும்போது இந்த கோட்பாடுகள்லாம் அவசியம். அதனால் இப்படி கோட்பாடுகளை பார்க்குற போது ஒரு ராசிக்கு எப்படி 10, 11, 12 வராதோ அதை போலவே ரிஷப ராசிக்கு அது எதிலே தொடங்கும்? அதனுடைய 9ஆம் பாவத்தில் தொடங்கும். 9ல் தொடங்கி 5ல் முடியும் போது அந்த ராசிக்குள்ளே 6, 7, 8, 3 பாவங்கள் வராது. சரியா? ரிஷபராசிக்குள்ளே வரக்கூடியது அதனுடைய 9வது பாவத்தில் தொடங்கு, 5ல் முடிஞ்சிரு. 6ஆம் நவாம்சமோ 7ஆம் நவாம்சமோ 8ஆம் நவாம்சமோ அந்த ராசிக்கு வராது. சரியா? அதுக்கப்புறம் மிதுனம் அதனுடைய 5வது பாவத்தில் தொடங்கி லக்கணத்திலே முடிஞ்சிடும். அப்போ அதில் வரக்கூடிய 2, 3, 4 பாவங்கள் வராது. இது 2வது கோட்பாடு. இப்படியெல்லாம் பிரிச்சுக்கணும். இப்படியெல்லாம் பிரித்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கோட்பாடுகள் மிக மிக முக்கியம். இப்படியெல்லாம் பார்த்தோம்னா இந்த 6, 7, 8 வராத ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்து 9க்குள்ளே முடிகிற ராசியில் 6, 7, 8 வராது இல்லையா? 1லேருந்து 9ஆம் பாவத்துக்குள்ளே ஒரு ராசி தன்னை முடிச்சுக்குதுன்னா அதில் 6, 7, 8 வராது. திரும்ப அது 9க்கு போயிடுது இல்லையா? இப்போ இந்த 6, 7, 8 வராத ராசிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரராசின்னு வரும். அப்புறம் ஒரு கோட்பாடு வரும். இது ஒரு கோட்பாடு. இந்த சிரராசிகள் அதனுடைய 6ஆம் ராசி 7வது ராசி 8வது ராசி அந்த பாதங்கள் அதில் இருக்காது. ரொம்ப யோசிக்கணுங்கய்யா, கொஞ்சம் சிரமம். இது ஒரு புதுவிதமான ஃபார்முலா. இது போட்டு மண்டையில் போட்டு புளியணும். கிட்டத்தட்ட வருஷ கணக்காக பயிற்சி எடுத்தால் தான் இது பதியும். ஆனால் இது மிக மிக முக்கியம். இது ஒரு கோட்பாடு. இந்த மாதிரி நம்ம இந்த கோட்பாடுகளை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம்னா பலன் பார்க்குறக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் பலனை எப்படி பார்ப்பேன்னாக்கா, இப்போ அவர் சொன்னார்ல முதல்ல எடுத்தோன்னே லக்கணத்தை பார்க்கணும் அப்படின்னு. இந்த லக்கணத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்துக்கொண்டு நான் முதல் கருத்தை சொல்வேன். இந்த லக்கணம்னா எப்படி கேரக்டரு, என்ன விதமான தன்மை, என்ன விதமான குணமுடையவர்கள், எப்படிப்பட்டவர்கள் என்பதை நான் நவாம்சத்தை வச்சு தான் சொல்லுவேன். ராசியை வச்சு சொல்லவே மாட்டேன். ராசி என்பது எனக்கு தேவை, அதுதான் பேஸ், உடல். நவாம்சம் என்பது அது உடம்புக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள், மன ஓட்டங்கள். இந்த உடம்பு நான் என்ன என்பதை காட்டித்தராது, என்னுடைய மனசு நான் என்ன என்பதை காட்டி கொடுத்துரும். ஒருவனுடைய உடம்பை பார்த்து நீங்கள் சொல்ல முடியாது. அவனுடைய மூளைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவன் யாருன்னு சொல்லி போடலாம். உடம்பை பார்த்தா தெரியுமா? வெறுமனே தெரியும். அவன் பார்த்தா முகம் முரட்டுத்தனமாக இருக்கிறான், அவன் பார்த்து ஒரு இளிச்சவாயனாக தெரிகிறான், அவன் பார்த்து சொங்கியாக இருக்கிறான், அப்படின்லாம் உடம்பை பார்த்து சொல்ல முடியும். ஆனால் உண்மையிலே அவன் யார் என்பது அவன் மூளையை பார்த்தா தான் சொல்ல முடியும். அந்த மூளை என்பது தான் நவாம்சம். அப்படி நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த நவாம்ச கோட்பாடுகளை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த நவாம்ச கோட்பாடுகளை தெரியாமல் நீங்கள் உள்ளே போகவே முடியாது. இதனடா இதுவரை நான் இப்படியெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே, இன்னும் இப்படியெல்லாம் இவர் சொல்கிறாரு, இது இப்படியெல்லாம் ஜோசியம் இருக்கா அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த 2025 கூட கேட்கலாம். இது 2035 கேட்க வேண்டி வந்தாலும் வரும். நாம் இதை கடந்து போயிட்டே இருக்கிறோம். நான் இதை பல மேடைகள் சொல்லியாச்சு, ஆனால் இதை கேட்பதற்கு ஆள் இல்லை. என்னை தனியாக கூப்பிட்டு வகுப்பிட்டு தானே வருவேன், அது வேறு விஷயம். நானும் கொஞ்சம் பிசிமேன் தான். ஆனால் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதற்காக இங்கே இருப்பவர்கள் யாரேனும் ஒருவருடைய ஜாதகத்தை இப்போது என்னிடம் கொடுங்கள். ஆச்சா? ஆனால் அந்த ஜாதகரை பற்றி முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த இங்கே இல்லாத ஒருத்தருடைய ஜாதகம் கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். மேடையில் அங்கே இருந்தால் இப்படி,
இங்கே இருந்தால் அப்படி, அது இப்படி, இது இப்படின்னு பேசுகிறதுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இது இப்படி இருந்தால் இப்படி இருக்குது, இப்படி இருக்கா, ஆமாம் இருக்குது அல்லது இல்லை அப்படிங்கிற கோட்பாட்டை நாம் இந்த இடத்துல உணர்ந்தால்தான் இது பார்க்குற முறை சரியாக தவறாக நமக்கு தெரிய வரும். நான் ஒரு ஜோசியம் பார்க்குறதுக்கு அல்ல ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒரு 3-4 கோட்பாடுகளை வைத்துக்கொள்வேன்.